எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீட்டுக்கு விருந்துக்காரங்க, அதாவது கெஸ்ட் யாராவது வர்றாங்க அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு ஜாலியாட்டு இருக்கும். அம்மாக்களுக்கு கொஞ்சம் வேலை வந்து அதிகமாட்டு இருக்கும். வேலை அதிகமாட்டு இருந்தாலும், வீட்டுக்கு யாராவது இந்த மாரி வந்தாங்கன்னா, வீடு வந்து நல்லா கலகலன்னு இருக்கும். பிள்ளைங்களுக்கும் எல்லார்ட்டயும் பழகுறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் நமக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். நம்ம கூடி, நம்ம பேசி, நம்ம சிரிக்கும்போது, மனசுல இருக்க கவலைகள்லாம் போன மாதிரியும் இருக்கும். நான் வீட்டுக்கு 2 நாள் கெஸ்ட் வந்திருக்கும்போது, அவங்களுக்கு என்னென்ன சாப்பாடுலாம் குடுத்தேன் அப்படின்னும் இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கும்போது, பஸ்மதி ரைஸ்ல சிக்கன் தம் பிரியாணி செய்திருந்தேன். அந்த சிக்கன் லெக் இருக்குல்ல, அது எல்லாமே நான் மேலேயாக்கும் நான் வச்சிருப்பேன் நான். ஆல்ரெடி அதுக்கு ரெசிபி எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு அவங்க யாராவது வந்தாங்கன்னா, "தண்ணி வேணுமா?" அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்மளே தண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் குடுத்துறணும். அப்புறம் ஜூஸும் நம்ம குடுத்தா நல்லாயிருக்கும், வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வந்த உடனே. அப்புறம் வந்துட்டு அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் கதையெல்லாம் பேசிட்டு, அப்புறம் சாப்பிட தொடங்கும்போது நான் என்னெல்லாம் சாப்பாடு வச்சிருந்தேன்னா, பாஸ்மதி ரைஸ்ல செய்த சிக்கன் தம் பிரியாணி, அப்புறம் ரைத்தா, இது வந்து ஜாம், அ குக்கும்பர் இதெல்லாம் வெட்டி வச்சிருந்தேன். இதில நான் வந்து இந்த முட்டை இருக்குல்ல, அத வேக வச்சுட்டு பாதியாட்டு வெட்டிட்டு, அதுக்கு மேல கண்ணு, மூக்கெல்லாம் வச்சுட்டு, இந்த கீழ இருக்கிற அந்த பாதி போர்ஷன்ல வத்தல் பொடி, நல்ல மிளகு பொடி, உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அத தொட்டு நான் ஃப்ரை பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சிருந்தேன். கெஸ்ட் எல்லாம் இருந்தனால அதெல்லாம் ஒழுங்கா எனக்கு காட்டி வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா, அவங்கலாம் இருக்கும்போது படபடன்னு வீடியோ எடுக்கணும்ல. அதனால அப்படி டக்கு டக்குன்னு எடுத்துட்டேன். அப்புறம் அவங்களுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம் 2மே வாங்கி வச்சிருந்தேன். ஏன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் பிடிக்கும்ல. அதனால 2மே வாங்கி வச்சிருந்தேன். இது வந்து இன்னொரு நாள் வேற ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கும்போது என்னெல்லாம் சாப்பாடு செய்தேன்ட்டு பார்க்கலாம். இது வந்து கேரளா பிரியாணி, அதாவது ஜீரக சம்பா அரிசியில செய்த மலபார் தம் பிரியாணி, கேரளா தம் பிரியாணின்னு சொல்லுவாங்கல்ல அது. இந்த ஜீரக சம்பா அரிசி, இந்த கேரளா பிரியாணி இருக்குல்ல, இது வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு நார்மலா தம் பிரியாணி பண்ணுறதுக்குன்ட்டு நம்ம அரிசி வேக வைப்போம்ல. இந்த கேரளா பிரியாணி நம்ம பண்ணும்போது, இந்த கேரட் வந்து குட்டி குட்டி பீசஸ் ஆட்டு வெட்டி போட்டு, நம்ம இதையும் அது ர ரைஸ் கூடயே நம்ம வேக வைக்கணும். இது தம் போட்டு நம்ம எடுக்கும்போது, அங்கங்கே அந்த ஆரஞ்சு கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கேரளா பிரியாணி நீங்க கடையில வாங்குனீங்கன்னா பாருங்க, அங்கங்காட்டு கேரட் கிடக்கும். அப்புறம் இந்த ப்ரவுன் கலர் ஆனியன் இருக்குல்ல, இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது, ஒரு கிச்சன் டிஷ்யூல வச்சுட்டோன்னா, அதில இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எண்ணெய்கள் எல்லாமே போயிரும். அப்புறம் அந்த ப்ரவுன் கலர் ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த எண்ணெய் இருக்கும்ல, அந்த எண்ணெயிலேயே நம்ம பிரியாணி மசாலாலாம் நம்ம செய்தோன்னு வைங்களேன், எண்ணெயும் குறைவா செலவாகும். இந்த பிரியாணியில அந்த ஃப்ரை பண்ண ஆனியனுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தம் போடும்போது, இந்த புதினா, மல்லி இலை எதுவுமே மேலே வந்து போட வேண்டாம். லேயர் பண்ணும்போது போட்டுட்டு, மேலே நம்ம போட்டோன்னு வைங்களேன், இது தம் போட்டு எடுக்கும்போது, மேலே அங்கங்கேயாட்டும் அந்த இலைகள் வந்து கருப்பு கலராட்டம் ஆயிரும். அது நம்ம பரிமாறதுக்குன்ட்டு எடுத்துக்கொண்டு வச்சதுக்கு அப்புறமாட்டு, நம்ம அந்த புதினா, மல்லி இலைய மேலே போட்டா போதும். நான் இந்த டைம் நான் என்னலாம் செய்திருந்தேன்னா, இந்த கேரளா ஸ்டைல்ல பிரியாணி, அப்புறம் கேரட், வெங்காயம் போட்டு ரைத்தா, இந்த பப்படம் வந்து 2 டைப் பப்படம் இருக்கு. ஒண்ணு கேரளா பப்படம், ஒண்ணு நம்ம ஊர் பப்படம். நம்ம ஊர் பப்படம் இப்படி ஃப்ளாட்டா இருக்குல்ல. கேரளா பப்படம் வந்து நல்லா பூரி மாதிரி நல்லா புஷ் புஷ்ஷுன்னு வரும். ஆ அடுத்தது நான் இந்த வாட்டி பாயாசம், சேமியா பாயாசம் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சமாட்டு செய்து வச்சிருந்தேன். இந்த சாப்பாடு எல்லாம் ஒரு 6 பேருக்கு ஏத்த மாரி நான் செய்திருந்தது. இது வந்து நம்ம இப்போ பரிமாறும்போது, இந்த புதினா, மல்லி இலை இருக்குல்ல, இத வந்து மேல குட்டி குட்டியாட்டு வெட்டி இருந்தத மேல நம்ம போட்டுறலாம். போட்டு நம்ம இனி அடுத்தது ஒரு சைடா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். அவங்க வந்த உடனே அவங்களுக்கு இது வந்து நொய் இனிப்புன்ட்டு, இது வந்து ஒரு கோகனட் பர்ஃபி இது நான் குடுத்தேன். தண்ணி குடுத்துட்டு, இதுவும் ஒரு பிளேட்ல வச்சு குடுத்துட்டு, அப்புறம் ரோஸ் மில்க் இருக்குல்ல, அது குடுத்தேன். நான் இந்த வாட்டி அதெல்லாம் எனக்கு வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது, நமக்கு வீடியோ எடுக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா எடுக்கணும்ல. இதில உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு இது உங்களுக்கு நீங்க பார்ப்பீங்க. இந்த முட்டை இருக்குல்ல, நார்மலாட்ட வேக வச்ச முட்டை யாருக்கும் அவ்வளவா சாப்பிட பிடிக்காது. அந்த ஸ்மெல் யாருக்கும் பிடிக்காது. இது வந்து தம் போடும்போதே, நீங்க இந்த முட்டையில நீங்க 2 கீறல் போட்டு நீங்க வச்சீங்கன்னு வைங்களேன், அது வந்து இதில அந்த ஆரஞ்சு கலர் அழகா இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேரட் இது. அ அந்த முட்டையில வந்து அந்த தம் பண்ண அந்த பிரியாணி ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இறங்கி இருக்கும். அது வந்து உங்களுக்கு அந்த வேக வச்ச முட்டை சாப்பிடுற மாதிரியே இருக்காது. அந்த பிரியாணி ஃப்ளேவர்ல இருக்கும். நீங்க இந்த மாரி
பிரியாணிலாம் நீங்க தம் பிரியாணி செய்துட்டு இந்த மாரி முட்டையெல்லாம் நீங்க சாப்பிட்றீங்க, வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பிரியாணிலேயே நீங்க மேல இந்த மாரி வச்சு தம் போடுங்க. உங்களுக்கு முட்டையில லைட்டா 2 கீறல் போட்டிருக்கணும். அப்போ அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா அதில இறங்கியிருக்கும். நம்ம பிளேட்ல மேல கொஞ்சம் நம்ம போட்டு நம்ம எடுத்தோம்ல, அப்புறமாட்டும் இந்த பிளேட்ல வைக்கும்போது, மேல கொஞ்சமா இந்த மல்லி இல, இந்த கேஷ்யூ நட்லாம் போட்டாச்சுன்னு வைங்களேன், அந்த பிளேட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாட்டு இருக்கும். பழைய காலங்கள்லாம் எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுக்காட்டு போவாங்க. சித்தி வீடு, சித்தப்பா வீடு, மாமா வீடுன்ட்டு. இப்போ வந்து அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்கள்ல இருக்கனால எங்கேயும் யாரும் போக முடிய மாட்டேங்குது. நம்ம பக்கத்துல யார் இருக்காங்களோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அவங்களையே நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு நெனச்சுட்டு, அப்பப்போ அவங்கள கூப்ட்டு இந்த மாரி நம்ம கெட் டுகெதர் பண்ணிட்டோம்னா, பிள்ளைங்களும் நம்மளும் எல்லார்ட்டயும் பழகுறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வீடும் நம்ம நல்லா சுத்தமாட்டு வச்சிருந்த மாரியும் ஆச்சு. வீட்லயும் நெறைய வேலைகள் செய்து நீட்டாவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.